பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தனிமையையும் தூக்கம் வராத இரவுகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆதார வசனம் ஆதியாகமம் 49 அதிகாரம் 28வது வசனம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான்: அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆபிரகாமைத்தான் வரலாறு ஆரம்பிக்கிறது. இவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், விசுவாசத்தில் வாழ்ந்தவன், விசுவாசத்தினால் நீதிமானாய் ஆக்கப்பட்டவன். இவனுக்கு கிடைத்த நீதி விசுவாசத்தினால் கிடைத்தது. அப்படியே நம்மையும் சைட் பை சைடாக இழுத்து கொண்டே வாருங்கள். நாமும் அழைக்கப்பட்டவர்கள். ரோமர் 8:30. தேவன் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணினார், வாக்குகள் கொடுத்தார். ஆதியாகமம் 12:2-3. நாமும் தேவனோடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பண்ணப்பட்ட உடன்படிக்கை உள்ளான மக்கள். நாமும் வாக்குகள் பெற்று வருகிறோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. இவனுக்கு வேண்டிய திரவியங்கள் தனக்குண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆதியாகமம் 25:5. அதுக்கப்புறம் நிறைய மனைவிகள் உண்டு, அவனுக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் பரிசு பொருளை கொடுத்து அனுப்பிவிட்டான் என்று இருக்கிறது. வாசித்து கொள்ளுங்கள். ஈசாக்கிற்கு 2 மகன்கள், ஏசா, யாக்கோபு. யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றி தாயின் சொல்படி நடந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றவன். அதற்கு பின் ஏசா ஈசாக்கிடம் ஆசீர்வாதத்துக்கு நிற்கும்போது அப்பத்தான் புரிந்தது ஈசாக்கிற்கு, யாக்கோபு ஏசாவை போல நடித்து பெற்றுக்கொண்டான் என்று. ஏசா தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று கேட்கும்போது ஈசாக்கு அவன் வாங்கி கொண்டு போய்விட்டானே என்கிறான். அதற்கு ஏசா, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். அதற்கு ஈசாக்கு, அவனை உனக்கு எஜமானனாக வைத்தேன் என்று சொல்லி, இப்பொழுதும் என் மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். இந்த வரலாறை மனதில் வைத்துக்கொள். இன்னொரு வரலாறு கொடுப்பேன், எல்லாவற்றையும் வைத்துக்கொள்க, பின்னாடி இணைத்து காட்டுகிறேன். இதுவரை நமக்கு போதும். 20 வருடங்கள் அவரிடத்தில் வேலை செய்தான் யாக்கோபு. அவன் போய்விட்டான், மாமா வீட்டுக்கு போனான். 2 மனைவிகள், ஒருத்திக்காக 7 வருடங்கள், அவனுக்காக 6 வருடங்கள், மொத்தம் 20 வருடங்கள் வேலை செய்தான். பின் தேவ உணர்த்துவதன்படி 2 பரிவாரங்களோடு புறப்பட்டான். தன் சொந்த தேசமாகிய கானானை நோக்கி அவன் புறப்பட்டான். யாக்கோபு தன் மாமனாரிடம் சொல்லிக் கொள்ளவில்லை, சொன்னால் விடமாட்டான் என்று தெரியும். ஆகிலும் 3 நாட்கள் கழித்து லாபான் தெரிந்து கொண்டு பின்னால் துரத்தி கொண்டு வருகிறான். யாக்கோபை துரத்தி கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தரோ லாபானின் சொப்பனத்தில் எச்சரித்தார், நீ யாக்கோபோடைய நலமானதை தவிர வேறொன்று பேசக்கூடாது என்று. ஏன்? கர்த்தரால் கட்டளை பெற்றுத்தான் புறப்பட்டான் யாக்கோபு. இதுவரையில் ஒரு வரலாறு வைத்து கொள்ளுங்கள். இதுவரையில் போதும், நம்ம செய்திக்கு இது போதும். இனி ஆதியாகமம் 32 அதிகாரத்துக்கு வாருங்கள். இவன் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். தன் சகோதரன் ஏசா 400 பேர்களோடு எதிர்கொண்டு வருகிறான் என்ற செய்தியை யாக்கோபு கேட்டு பயந்து விட்டான். தன்னையும் தன் மக்களையும் அழித்துவிடவே வருகிறான். முந்தைய வன்மம் பகையை கொண்டு வருகிறான் என்று இவன் நினைத்து கொண்டான். பயம் வந்துவிட்டது. ஆகவே ஏசாவிற்கு சன்மானமாக கிஃப்ட், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் இவற்றை முன்னாலே அனுப்பி, பின் தன் மனைவியர்களின் ஊழியக்காரிகளுடைய பிள்ளைகள், பின் லேயாள் அவருடைய பிள்ளைகள், இறுதியாக ராகேல் அவருடைய பிள்ளை யோசேப்பை அனுப்பி வைக்கிறான். எல்லாரையும் அனுப்பிவிட்டார். அந்த இடத்துல ஒரு நதி இருக்கிறது, யாப்போக்கு என்ற நதி. அந்த ஆற்றை கடந்து எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஏசா கேட்கும் கேள்விகளுக்கு இப்படி பதில் சொல்லுங்கள் என்ற ஊழியக்காரரிடம் சொல்லிவிட்டு அந்த யாப்போக்கு நதியை தாண்டி அவ்வளோ பேரை அனுப்பிவிட்டு இவன் மட்டும் தனித்து நிற்கிறான். ஆதியாகமம் 32 அதிகாரம் 22, 23, 24. இரவு நேரம் தூக்கம் வரவில்லை. முழு இரவும் தேவதூதனோடு போராடுகிறான். நீர் அடியானை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடமாட்டேன் என்கிறார். 32 அதிகாரம் 26வது வசனம். அவர் உன் பேர் என்ன என்றார். தன் உண்மையான தன்மையை ஒத்துக்கொள்கிறான். யாக்கோபு எத்தன் தான், ஏமாற்றுவன் தான் என்கிறார். அங்கே பெயர் மாற்றப்படுகிறது. அதாவது ஜென்ம சுவாபம் நீக்கப்பட்டு இஸ்ரவேல் என்ற புது பெயர், புது சுவாபம் பெற்றான். ஆதியாகமம் 32:31 சொல்கிறது, விடிந்து விட்டது. விடியும் வரை போராடுகிறான்.
அந்த இடம் பெனியேல். அதை கடந்ததும் சூரியன் உதயமாயிற்று. இதுவரை நமக்கு வரலாறு போதும். அதாவது உள்ளேயே அவனுக்கு உதயமாயிற்று, வெளிச்சம் கிடைத்தது, வெளியேயும் உதயமாயிற்று. உள்ளேயும் ஆத்மா வெளிச்சம், வெளியேயும் வெளிச்சம். உள்ளே நம் சுபாவம் மாறாமல் வெளியே வெளிச்சமான விடிவு காலத்தை நாம் பெற முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது. உள்ளே மாற்றம் வேண்டும் நமக்கு. யாக்கோபு இதை தனித்து நின்று இரவு தூங்காமல் போராடி பெற்றான், சம்பாதித்தான். அவன் அந்த 20 வருஷம் சம்பாதித்ததை விட அந்த ஒரு இரவில் சம்பாதித்தது தான் அதிகம். தேவதூதனை நேரடியாக நான் விடமாட்டேன், என்னை ஆசீர்வதிகள் என்று போராடி பெற்றுக்கொள்கிறான். அந்த யாக்கோபு என்று பேர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல். இன்று வரை இந்த தேசம் இஸ்ரவேல் என்று தானே அழைக்கப்படுகிறது. அந்த யாக்கோபு எபிரேயர் 11:21 சொல்கிறது, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அப்படி என்றால் என்ன? உயிர் பிரிந்தது. நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து மக்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அவனுடைய பிரிவு இங்கிருந்து பரலோகம் போவது அவ்வளவு ஒரு அருமையாக இருந்தது. கேட்டீர்களா? அவன் பெற்றான், போராடி பெற்றான், தன்னை மாற்றிக்கொண்டான். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஒருவன் ஏசா, இன்னொன்று யாக்கோப். நான் முதலே அந்த வரலாறு பார்த்தோம் இல்லையா? அவன் ஐயோ நான் என்ன செய்வேன் எல்லாம் அவன் வாங்கி கொண்டு போய்விட்டான். 2 பிள்ளைகள் தான். ஆனால் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இந்த 12 பேருக்கு நிறைய அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்கள் அதை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை வாசித்தால் ஒருத்தரையாக கூப்பிடுவார். ரூபன் கோத்திரத்திலிருந்து கூப்பிடுவார். ரூபன், அதுக்கடுத்து சிபியோன், எல்லாத்தையும் கூப்பிடுவார். லேயா, யூதா எல்லாம் கூப்பிடுவார். கடைசி பென்யமீன் தான் லாஸ்ட்டில் பிறந்தவன். அது மட்டுமல்ல, அந்த கானான் தேசம் முழுவதும் 12 பேருக்கு நூல் போட்டு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. கேட்டீர்களா? ஒத்த பிள்ளை வச்சுருந்தான் ஆபிரகாம். அதான் வரலாறு முதல்ல கொஞ்சம் சொன்னேன். அந்த ஒத்த பிள்ளைக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஈசாக்கு 2 பிள்ளைகள், அது ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான், ஒருத்தனுக்கு இல்லைன்ட்டான், அவ்வளவுதான்ட்டான். முன்னோர்கள் செய்ய முடியாததை யாக்கோபு செய்தான். ஏன் அவனால் செய்ய முடிந்தது? அவன் முழு இரவும் தேவனோடு போராடி பெற்றான். கானான் தேசம் 12 கோத்திரங்களும் பங்கிடப்பட்டது. இன்று வரை அந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோத்திரத்தை சொல்லித்தானே அழைக்கப்படுகிறது. நம்ம ஏசப்பா அந்த யூத கோத்திரத்தில் பிறந்தவர் தானே, அதனால தானே யூத சிங்கமே என்று சொல்லுகிறோம். இப்போ நமக்கு வருவோம். பாரங்கள், பயம், வேதனை, தூங்காத இரவுகள், தனிமைப்படுத்த. வீட்டுக்குள் குடும்பத்தோடு இருந்தால் நம்ம தனிமை உணர்வு. இல்லை நான் தனியாகவே இந்த குடும்பத்தை நடத்துகிறேன், எனக்கு யாருடைய உதவியும் இல்லை, இப்படி எத்தனையோ. அந்த தூங்காத இரவு, தூக்கமே வரல, விடிபோது முடிச்சிருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? யோசித்து பாருங்கள். பெரும்பாலானவர்கள் செல்ஃபோனை எடுத்து நோண்டுகிறார்கள். சிலர் எத்தனையோ பேரை கூப்பிட்டு பேசுகிறார்கள். சிலர் டிவியை போட்டுவிட்டு அமர்ந்து கொள்கிறார்கள். சிலர் வேண்டாத ட்ரிங்க்ஸை தேடுகிறார்கள். ஆனால் நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம், யாக்கோபுக்கு பிரச்சனை வரலையா? ஈசாக்குக்கு பிரச்சனை வரலையா? ஆபிரகாமுக்கு பிரச்சனை வரலையா? ஏசப்பாவுக்கு பிரச்சனை வரலையா? யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? அவர்கள் எப்படி கையாண்டார்கள்? அப்போ நாமும் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, தனிமையை உணரும்போது அதில் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களை ஆண்டவர் தனிமைப்படுத்துகிறார் என்றால், சில நேரங்களில் சில இரவுகள் தூக்கம் வரவில்லை என்றால் அவர் உங்களோடு நெருக்கமாக இருந்து பேச விரும்புகிறார். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள், வொர்ஷிப் பாட்டு போட்டு கேளுங்கள், மண்டியிட்டு ஜெபியுங்கள், நடந்து கொடுத்து ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். அந்த தனித்து விடப்பட்ட நேரத்தை விட்டு விடாதீர்கள். அது உருவாக்குகிற நேரம். நீங்கள் கெட்டவர்கள் நல்லவராக மாற்றுகிறார் என்று சொல்ல வரவில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற இருள், அந்த ஆத்மை என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், என்னதான் நம்ம வேதம் வாசித்தாலும், நமக்குள் சில இருள், பயம், சந்தேகம், கசப்பு, வெறுப்பு, இப்படிப்பட்ட இருள்கள் இருக்கிறது. அவற்றை எல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவார். அந்த தனிமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த தூங்காத இரவுகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாக்கோபு எப்படி வெளியே வந்தான்? அற்புதமாக பெயர் மாற்றப்பட்டு வந்தான் அல்லவா? அப்படி உங்களுக்குள்ள அத்தனை இருளும் வெளியேறிவிடும். நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உங்களால் கொடுக்க முடியும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், சம்பாதிக்க வைப்பார், எல்லாவற்றையும் நீங்கள் கொடுப்பீர்கள். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
உங்களை உருவாக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். 4 பிள்ளைகள் இருந்தாலும் நிறைவாக பங்கி கொடுக்கலாம். 2 பிள்ளைகள் இருந்தாலும் நிறைவாக பங்கி கொடுக்கலாம். ஆபிரகாம் போல ஒத்த பிள்ளை ஈசாக்கு இருந்தாலும் நிறைய கொடுத்து விட்டு போகலாம். பின்னாள் காலங்களில் எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே வைக்கல, இதெல்லாம் எங்கள் மாமா கொடுத்தது, சித்தப்பா கொடுத்தது, அவங்க கொடுத்தது, மாமனார் கொடுத்தது, கை நீட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீர்கள். எங்கெங்கே இவ்வளோ காலமாகி போச்சு, இனிமேல் அந்த மாதிரி வர, அதுதான் இருள், அதுதான் அவிசுவாசம்தான் இருள். நீங்கள் நிறைய கொடுப்பீர்கள். இந்த பிள்ளையை கரை சேர்த்துனா போதும் என்று நினைக்காதீர்கள். அருமையாக படிக்க வைத்து அருமையாக பிள்ளைகள், 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், ஒத்த பிள்ளைகள், 4 பிள்ளைகள், அவ்வளோ பேருக்கு திருமணம் எடுத்து அவ்வளோ பேருக்கு தனித்தனியான உலக ஆசீர்வாதங்களை பிரித்து கொடுப்பீர்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், மனதார அவர்களை ஆசீர்வதிப்பீர்கள். அதற்கு நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். சும்மா வேதத்தில் இருக்கிற பைபிள் இருக்கிற வசனத்தை எடுத்து சொல்லுவது அல்ல. உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். ஒத்தத்த பிள்ளையை குறித்து உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். அப்படித்தானே அவன் ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபு ரூபன் கோத்திரத்திலிருந்து பென்யமீன் கோத்திரத்தவர் எடுத்து வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 49. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார். இந்த பிள்ளைக்கு இதை சொல், அந்த பிள்ளைக்கு அதை சொல் என்று சொல்லுவார். உலக பிரகாரமான ஆசீர்வாதை பங்கிட்டு கொடுப்பீர்கள். ஆதிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிப்பீர்கள். அந்த நிறைவான பலன் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அவர்கள் வம்சம் தலைமுறைகளாக சொல்லி வருவார்கள். எங்கள் அப்பா எங்களுக்கு ஒன்று சேர்த்து வைக்கவில்லை என்று சொல்லவே முடியாத அளவுக்கு உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. தனிமையிலும் தூங்காத இரவுகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பழையதை வெளியேற்றிவிட அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதான காரியத்தை ஏற்றுக்கொள்ள கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். தைரியப்படுங்கள். கர்த்தரின் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வம்சம் தலைமுறைகள் நினைத்து நல்லபடியாக சாட்சியாக உங்களை பேசும். அடுத்த தலைமுறைக்கு சொல்லிவிட்டு போவார்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, தனிமையை, தூக்கம் வராத இரவுகளை பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளாமல் உம்மோட உறவில் ஜெபத்தில் நிற்பேன், மாறுவேன். எல்லா இருளையும் வெளியேற்றுவதற்குடைய கிருபை எனக்கு போதுமானது. நீர் வெளியேற்றுவீராகும். புது வாழ்வை பெறுவேன், புது நம்பிக்கையை பெறுவேன், புது தரிசனம் பெறுவேன். என் பார்வை மாறும், என் சிந்தனை மாறும், என் செயல் மாறும். அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, மனிதர்களோடு ஆர்கியூ பண்ணுவதை விட்டுவிட்டு, போராட்டத்தை விட்டுவிட்டு கர்த்தரோடு உறவிலே உரிமையிலே வாதாடி பெறுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.